ரொம்பவே நல்லா இருக்கு. சாரி, ஆமா ஆமா, மூவி ரொம்ப பெருசு. 3 hours 20 minutes மூவி. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப த்ரில்லிங்காக தான் போச்சு. செகண்ட் ஆஃப் பெஸ்ட்டாக தான் போச்சு. மேபி வி கேன் வெயிட் ஃபார் தேர்ட் பார்ட். வெயிட் பண்ற அளவுக்கு ஒர்த்தான மூவி. பகத் ஃபாசில் அவரோட ரோல் எப்படி? A best psychopath police officer. He's an egoist. He's showing his best. அவரோட ரோல் although she's also doing her best performance in the movie. படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல. பிகாஸ் எனக்கு மாசான மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் இஸ் அ மாஸ் மூவி. 1300 கோடி வசூல் என்ன பொறுத்த வரைக்கும் worth it. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை யா, உங்களுக்கு பார்ட் 1 பிடிக்குமா பார்ட் 2 பிடிக்குமா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. 2 is also good. ரேட்டிங் I would say 10 out of 9. ரிட்டர்ன் ஓவரா இருக்கு. பட் அதான அவங்க ஸ்டேட் பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பீப்புள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ யா, தமிழுக்கு புரியுது படம் கரெக்ட். புஷ்பா 1 பிடிச்சிருந்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். 2 யா, ஃபேமிலியாவே பார்க்குற அளவுக்கு இருக்கு. எஸ் எஸ் எஸ். படம் வந்து பக்காவா இருக்குது ப்ரோ. நீங்க சும்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது படம் வந்து எல்லாமே மொக்காயிடும் சொல்லிட்டு. ஆனா பக்காவா இருக்குது படம். நீங்க எத்தனை வாட்டி வந்து பார்க்கலாம் உங்க படம் வந்து. ஆனா நான் நினைச்சே பார்க்கல அந்த மாதிரி இருக்குது படம். படம் தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி 1300 கோடி வசூல் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கான படம். இதுக்கு மேல இருக்குது ப்ரோ படம். பக்காவா இருக்குது படம். அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க சுகுமார் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க சும்மா உங்களுக்கு போர் அடிக்காது ப்ரோ. பக்காவா போகுது படம். செகண்ட் ஹாஃப் அப்படிதான். நீங்க எப்படி சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம நினைச்சுப்போம் அந்த அந்த எர்ரச்சந்தனம் சொல்லுவாங்கல்ல தெலுங்குல, அந்த இது பிடிச்சிருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து பிடிக்கவே இல்லை. அது வேற மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க ஸ்ரீலங்காவுக்கு. 3.5 மணி நேரம் படம் எங்கேஜிங்கா போச்சா இல்ல போர் அடிக்கல? போர் அடிக்கவே இல்லை. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல ப்ரோ. பக்காவா உங்களுக்கு போர் எங்கும் போர் அடிக்காது. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம் படம் வந்து. அப்படி ஒரு படம் அது. படத்துல சுத்தமா லாக் இல்லையா? லாகே இல்ல ப்ரோ, லாகே இல்ல. நீங்க சும்மா போய் பாருங்க. ஒரு 3 மணி நேரம் செம்மையா போகுது. மீதம் இருக்க நாட்கள்ல எத்தனை கோடி வசூல் ஆகும்? ஆல்ரெடி 1300 கோடி வசூல் ஆயிருக்கு. ஒரு படம் ஓடி எவ்வளவு கோடி வசூல் ஆகும் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா அது அந்த படம் ஏத்துன்னு போகணும், நிறைய ஏத்துணும். புஷ்பா 3க்காக வெயிட் பண்றோம். செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து லென்த் தான். 3.5 மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உட்காந்து பாக்குற மாதிரி ஓரளவுக்கு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஓவராலாக நிறைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரு 2.5 hours கொடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதோட கமர்ஷியல் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். லென்த்தை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வேற ஒன்றுமே. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இல்லை, அதாவது புஷ்பா 1 மாதிரியே 2 இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும்னு நினைச்சாங்க. அந்த என்கேஜ் ஆகலன்றது ஒரு ஃபீல். செகண்ட் ஹாஃப் நல்லா ஒரு வேற ஒன்று. பார்ட் 1 இருக்கா பார்ட் 2 இல்ல அதோட? இல்லை, பார்ட் 1ஓட பார்ட் 2 எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை. ரிட்டர்ன் ஓவர் ஆகுது. ஆமா, லாஜிக் அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும். அதாவது ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து லாஜிக் இல்லாம தான் இருக்கு. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதாவது படம் ஃபுல்லா கமர்ஷியலா பார்க்க முடியாது. இருந்தாலும் நிறைய இருந்தாலும் ஒரு என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம் பார்த்து. இருந்தாலும் அந்த லாஸ்ட் அந்த ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் லாஜிக் இல்லாம பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பகத் ஃபாசில் ரொம்ப டஃபா காட்டிட்டாங்க. செகண்ட் பார்ட் எப்படி? செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி டஃப் கொடுக்க ட்ரை பண்ற மாதிரி தான் பண்றாங்க. கடைசியில வந்து புஷ்பா தான் அந்த லீட் பண்ணி நிக்கிறாரு. அந்த மாதிரி முடியுது. ட்விஸ்ட் எல்லாமே அஸ்யூஷுவல் ட்விஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருக்காங்க எல்லாமே. பட் லென்த் மட்டும் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வேற ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சமந்தா ஒரு பாட்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. அதுல எந்த விதமான இது இல்லை. பிரசன்டேஷன் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. தியேட்டர்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி 1300 கோடி வசூல் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு படம் ஒர்த்தா இருக்கா? இல்ல, அதாவது மேக் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பிரதர். அதுல எந்த குவாலிட்டி வைஸா எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் வந்து லென்த் மட்டும் தான் பிரச்சனை. வேற ஒண்ணுமே இல்லை. அதை வந்து ஸ்பெட் பண்ணாலும் கமர்ஷியலுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஒரு 1 hour கம்மி பண்ணலாம். ஒரு ½ hour இன்னும் கூட கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பா கமர்ஷியலா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் இது. கம்மி பண்ணலாம். எந்த மாதிரி சீன்ஸை கம்மி பண்ணலாம்? இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்து ஸ்டார்டிங்ல அந்த ட்ரீம் ஒன்று வருது. அதை கட் பண்ணிருக்கலாம். இந்த சிஸ்டருக்காக ஒரு சாங் ஒன்று வருது. அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த லென்த்துக்காக சாங் ஆகட்டும், அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், எல்லாமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கிறிஸ்பா கொண்டு போயிருக்கலாம். அதாவது எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஒரு கடத்தல் பண்ற ஒரு கேரக்டர் தான் அது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
தேர்ட் பார்ட்டுக்கு ஒருத்தா தேர்ட் பார்ட்டுக்கு தெரியல சார், எப்படி எடுப்பாங்க தெரிஞ்சுதானே சொல்ல முடியும் இல்லையா. பட் தேர்ட் பார்ட் அதாவது அவங்களாம் வந்து வாண்டடா கொடுத்த மாதிரி இருக்கு. பட் தேர்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது. டிஎஸ்பியோட மியூசிக் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. நல்லா இருக்கு சார், கமர்ஷியலா நல்லா பண்ணிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பார்ட் 1 அளவுக்கு இருக்கா சாங்ஸ்லாம்? ஓகே தான் சார், சாங் நல்லா தான் சார் இருக்கு. பட் ரொம்ப அங்கங்க வந்து லேக்கா இருக்குது எனக்கு. இதனால சில இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு கட்டி போட்டுட்டு இது பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கல. பட் லவ் பழைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த லவ் இதுல கிடையாது. அதுல லவ் நேச்சுரலா இருந்துச்சு, இது டிராமாட்டிக்கலா இருக்குது. சீரியல் பார்த்த மாதிரி இருக்கு லவ் எனக்கு. பட் காமெடி எல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசா எல்லாம் இல்லை. ஒன்று ரொம்ப லென்த் வரைக்கும் சொல்றாங்க. கண்டிப்பா லென்த் சும்மா இல்லை, ராமாயணம் கதை மாதிரி இருக்கு எனக்கு. அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் கைதி மாதிரி எடுத்துருக்கான். ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுத்திருந்தாங்கன்னா படம் வேற லெவல்ல எடுத்திருக்கோம். பட் இது வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க. இந்தியன் 2 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கங்குவாக்கு அளவுக்கு இருக்காங்க. ரெண்டே ஒன்னா தான் வைக்கலாம், பெருசாலாம் வைக்க முடியாது. கங்குவா ரேஞ்சுக்கு இதையும் வைக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம், லாஸ்ட்ல ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு இடையில மட்டும் வச்சுக்கிங்க, நல்ல படம். இது பகத் பாசில் அவரோட கேரக்டர் எப்படி நம்ம அவர் ஆர்டிஸ்டுங்க. அவரை பத்தி நம்ம கேட்கவே கூடாது. அவரெல்லாம் பெரிய ஜீனியஸ், அவரெல்லாம் செம ஆர்டிஸ்ட். அவரை போய் நம்ம எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர் அவரோடது. கடைசி அவர் ஏன் எங்க போனாருன்னு தெரியல. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் வெளியே வந்து, இன்னும் ஆள் கண்டுபிடிக்க முடியல. பிடிச்சதை நான் சொல்றேன்.